வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க செடி அவரை தான் பார்க்குறீங்க. எதுக்கு செடி அவரைன்னு சொல்கிறோன்னா, நார்மலாக கொடியாக தான் அந்த அவரையெல்லாம் படரும். இது வந்து ஒரு குத்து செடின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு 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 2 அடி 2 அடி அந்த இதுக்கு மேலே வந்துட்டு அது வளராது. அதுக்குள்ளேயே வந்து அது வந்துட்டு அங்கங்கே காய்க்க ஆரம்பிச்சிடும். காய்ச்சி பூத்து காய்ச்சி அப்படிமா வந்துடும். இதில் வந்து நம்ம கொடி அவரை மாதிரி நிறைய கொத்து கொத்தாக நம்ம பறிக்க முடியாட்டாலும் ஒரு வாரம் வாரம் நாங்கள் வந்து ஒரு 4, 5 காய் ஏதாவது குழம்புக்கு இப்போ சாம்பாருக்கு போடுறது இந்த மாதிரிலாம் நாங்கள் பறிச்சுக்கிடுவோம். இது செடியை அவரை செடி இருக்கிறதுலே வந்துட்டு இந்த பட்டன் ரோஸ் வேறு அது வாட்டு நிறையா வளர்ந்துட்டு வந்துச்சு. சரி பாவம் அது வாட்டு இருந்துட்டு போகுதுன்னு நான் அதை விட்டுட்டேன். பொதுவாக இந்த மாதிரிலாம் வந்து ஒரு செடி இருக்கிறப்ப இன்னொரு செடி வந்துட்டு வளர விடக்கூடாது. இது பக்கத்துலேருந்து இது வேறு நம்ம சங்கு புஷ்பமும் அப்படியே பூத்து வந்துருக்காங்க. இப்போ நம்ம அவரைக்காய் பறிக்கலாம். இந்த இதெல்லாம் விளைஞ்சிருக்குது. 1, 2 இந்த உள்ள நம்ம தேடி பார்த்தோன்னா இந்த அவரைக்காய் இருக்கும். சாம்பாரில் வந்துட்டு சும்மா ஒரு 4-5 அவரைக்காய் போடுவோம் இல்லையா, அதுக்கு இது ஓகே தான். இதாக இருக்குது. நாளைக்கு தான் தேவைப்படுது. நாளைக்கு அந்நேரத்தில் குழம்பு வைக்கிற அவசரத்தில் பறிக்கிறதுக்கு மறந்துடுவோன்ட்டு இன்றைக்கே பறித்து பத்திரப்படுத்தி வச்சுருவோம் அப்படின்ட்டு இந்த பறிச்சாச்சு. ஏன்னா இதுவே போதும் சாம்பாருக்கு. இப்படி தாங்க நம்ம வீட்டு தோட்டம் அப்படின்னு சின்னதாக மாடி தோட்டம் போட்டோன்னா நமக்கு ஏதோ அன்னன்னைக்கு குழம்புக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம வீட்டில் விளைஞ்சதுங்கிறப்ப நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான் இல்லைங்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.